நல்லா சில்லுன்னு ரிச் ஃப்ளேவரில் வைரல் அரேபியன் பிரெட் புடிங் நல்லா வாயில் வச்சு அப்படியே மெல்ட் ஆகிற மாதிரி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி நான் 1/4 லிட்டர் பாலை சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சின பாலை சேர்த்துட்டு கெட்டி தட்டாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கஸ்டர்ட் மிக்ஸை பால் கூட சேர்த்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு 5 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு கூல்டவுன் ஆக விட்டுடுங்க. ப்ரெட்டோட 4 எட்ஜையும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற பாக்ஸோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ப்ரெட் சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பாக்ஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் மிக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ப்ரெட்டு, கஸ்டர்ட் மிக்ஸ், ப்ரெட்டு அண்ட் கஸ்டர்ட் மிக்ஸ் இந்த மாதிரி 3 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே டாப்பிங்ஸ் வைக்கிறதுக்காக ஃப்ரெஷ் க்ரீமும் கண்டென்ஸ்டு மில்க்கும் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க் 2 ஸ்பூன். ஃப்ரெஷ் க்ரீமும் கண்டென்ஸ்டு மில்க்கும் வீட்டிலே எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு ரெசிபி என்னோட அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டாப்பிங்ஸில் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனாக சாப் பண்ண நட்ஸையும் குங்குமப்பூவையும் மேலே தூவி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 ஹார்ஸ்க்கு மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோ பார்க்குறக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.